லேவியராகமம் 19:16, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர். ஜனங்களுக்குள்ள கோள் சொல்லி திரியக்கூடாது. தீமையான காரியங்களை பேசி திரிவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீதிமொழிகள் 26:20, நீதிமொழிகள் 26:20, விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள் சொல்லுகிறவனை, மற்றவர்களை குறித்து கோள் சொல்லுகிறவனை அந்த இடத்த விட்டு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சண்டை என்ன ஆகிடும் அப்படின்னு நினைப்போம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சண்டை போச்சுன்னா என்ன வரும்? சமாதானம் வரும். கோள் சொல்லுகிற இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல நிம்மதி சமாதானம் இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல வளர்ச்சியும் இருக்கவே இருக்காது. நான் சில வேளையில் இதை ஊழியத்தோட பார்த்துருக்கேன். இந்த ஊழியத்தில் கூட இந்த கோள் சொல்லி தீரவங்க கூட்டம் இருக்கிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது, ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது, அங்கே ஒரு விஸ்தாரத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு முறை ஒரு ஊழியனோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் அந்த ஊழியத்தை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவர் எடுத்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அந்த ஊழியத்தை ஆரம்பித்த ஊழியன் ஒரு பிரச்சனையினால் அந்த ஊழியத்தை விட்டு போயிட்டார். அவர் கிளம்பி போயிட்டார். இவர் அந்த ஊழியத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை விட்டது. அந்த ஊழியத்தை எடுத்து நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அவர் போராடுகிறார். அந்த ஊழியம் வளரவே இல்லை. எவ்வளவோ பிரயாசப்படுறாரு, எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாரு, ஊழியம் வளரவே இல்லை. ஊழியம் சுத்தமாக வளரவே இல்லை. இவருக்கும் என்னன்னே புரியலை. நம்ம இன்னும் என்ன செய்யணும்? ஆத்துமாக்கள் ரட்சிப்படைகிறது இல்லை, ஞானஸ்தானத்துக்கு ஆட்கள் ஒப்பு கொடுக்கறது இல்லை, செய்தி கொடுத்தா கூட அது செய்தி ஏதோ கற்பாறையில் போய் பேசின மாதிரி இருக்கும், ஒரு விடுதலையே இருக்காது, ஆராதனை விடுதலையே இருக்காது. ஒரு 5-6 வருஷங்கள் கழித்து ஒரு நாள் எதிர்ச்சியாக அவருடைய சபையிலிருந்து ஒரு செய்தி அவருடைய காதிலே எட்டினது. அது என்னன்னு கேட்டா, அந்த சபையில ஒரு மூத்த ஒரு விசுவாசி அம்மா, நல்ல வயது முதிர்ந்தவர்கள், எத்தனையோ வருஷம் அவங்க அந்த சர்ச்சில் இருக்காங்க. இந்த புதுசாக வந்த பாஸ்டரையும் அவங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க, வரவேற்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த அம்மாவை பற்றி ஒரு செய்தி வந்தது. செய்தி என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் அந்த அம்மா பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நல்ல அம்மா வச்சே, எங்கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா எங்கிட்டலாம் நல்லா பழகுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பாஸ்டர்னு ஒரு விசுவாசி சொன்னார். இவர் ஃபஸ்ட்டு நம்பலை. ஒன்று ஒன்றா செய்தி வந்தது. என்னன்னு கேட்டால், இந்த அம்மா சபைக்குள்ளே போய் ஒவ்வொரு விசுவாசியாக போய் சந்தித்து இந்த போதகரை குறித்த தவறான செய்திகளை, அவரை குறைத்து மதிப்பிடும் செய்திகளை எல்லா இடத்துலையும் பரப்பி கொண்டே வந்து. ஆனால் இவற்றை நல்ல பிரைஸ்லாட் சொல்லுவாங்க, நல்லா பேசுவாங்க. சொல்ல ஆரம்பித்த உடனே ஒரு நாள் நினச்சாரா, நேராக போய் கேட்டுடலான்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கு வர வச்சார். வர வச்சு அவங்க ரொம்ப வயது முதிர்ந்தவங்க கேட்டாரான், ஆண்டி நீங்கள் உங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க எல்லாரும், ஒருத்தர் சொல்லலை நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னை பற்றி நீங்கள் வெளியே போய் அப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டோம். இதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவங்க எதுவுமே பதில் பேசலை. அப்படியே கொஞ்ச நேரம் இவரை பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஊழியனை குறித்து பல விதமான குறைகளை நேராக முகத்துக்கு நேராக சொல்ல ஆரம்பித்தாங்க. இவர் இந்த பக்கத்தை அவர் பார்த்ததே கிடையாது. இவர் நினைச்சாரு இவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க, நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதான் இந்த அம்மா அவ்வளவு பொய்யான புகார்களை இவர் மேலே எடுத்து வீச ஆரம்பிச்சு. இந்த ஊழியன் எதுவுமே பேசல, அமைதியாக இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவே எல்லாம் பேசி முடிச்சுட்டு, இனிமே நான் அந்த சபையில் இருக்க மாட்டேன், இந்த சபையை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு இவர் சொன்னாரா. இல்லைம்மா பரவாயில்ல, இதுக்கு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கு இல்லை இனிமேல் நான் சபையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மக்களையும் போயிட்டு. இந்த ஊழியன் என்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், அந்த தாயார் என்றைக்கு அந்த சபையை விட்டு அவங்க வெளியே போனாங்களோ அன்று முதல் அந்த சபையினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியல. அந்த அம்மா வெளியே அந்த வாரம் வரல, சர்ச்சுக்கு வரல. அந்த வாரமே 4 பேர் புதுசா சபைக்கு வந்தாங்க.
ரட்சிக்கப்படாதவர்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க, ஞானஸ்தானம் பெற ஆரம்பிச்சாங்க, ஊழியங்கள் வளர ஆரம்பித்தது, விஸ்தரிக்க ஆரம்பிச்சது. இடமே இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்க போய் தேடினாலும் இடம் கிடைக்காது. ஆனா கர்த்தர் சொந்த இடத்தை கொடுத்தாரு, ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாரு. இப்போ அவங்க 4வது ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு பெரிய ஊழியமாக ஸ்தாபிக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, 6 வருஷம் போராடினேன் நான், ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. இந்த விஷம் எங்க இருந்துச்சுன்னா, ஒரு அம்மா வீடு வீடா போய் என்ன செஞ்சிருக்காங்க, கோள் சொல்லி திரிஞ்சது. இது சபைக்கு மாத்திரம் இல்லைங்க, குடும்பத்துக்கும் பொருந்துங்க. உங்க குடும்பம் உருப்படணுமா, உங்க குடும்பம் வாழணுமா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா, இந்த கோள் சொல்ற பழக்கத்தை விடுங்க. இந்த குறை பேசுற பழக்கத்தை விடுங்க. நம்ம வீடுகள்ல இருந்து அதை அகற்றுங்க. சொல்லுகிறான், எங்களுக்கு விரோதமான பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். பொல்லாத வார்த்தைகள். நான் சொல்லுவேன், நன்மை செய்கிறதற்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருக்கா, அதை பேசுவோம். தீமையான வார்த்தைகளை தவிர்த்து விடுவோம். இன்றைக்கு சில பேர் இப்படி பொல்லாத வார்த்தைகளை பரப்பி அலப்பி அநேக ஊழியங்களை கெடுக்கணும், மனிதர்களை கெடுக்கணும் அப்படின்னு சுற்றி திரிகிறவங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தான் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த குணம் நமக்குள்ள வந்துராதபடி கர்த்தர் நம்மை ரத்தத்திற்குள்ள வைத்துக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில பிறரை குறித்து பொல்லாத வார்த்தைகளை நம்ம பரப்புகிற ஒரு குணம் இருக்குமானா ஆண்டவர் கிருபையா மன்னிப்பாரா? வேன் சொல்லுது, மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள் என்ன கொடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. மற்றவர்களை பற்றி நம்ம பொல்லாத வார்த்தைகளை பேசிட்டு உலகம் நம்பி நம் பக்கம் சாயலாம். ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு, அங்கே நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே இந்த விதமான தியோத்திரேப்புடைய சுபாவம் எங்களுக்குள்ளே பற்றாதபடி, ஸ்லாண்டரிங் ஸ்பிரிட், ஸ்ப்ரெடிங் மேலிஷியஸ் லைஸ், மற்றவர்களுக்கு முன்பாக பொல்லாதவைகள் பொய்யானவைகளை பரப்பி ஒருவருடைய வாழ்க்கையினுடைய நற்பெயரை கெடுக்க நினைக்கிற இந்த எல்லா பொல்லாத குணங்களை எங்களை விட்டு என்ன பண்ணுங்க, அகற்றி விடுங்க. ஆண்டவரே அகற்றி விடுங்க. இது நல்ல சுபாவம் இல்லை, நல்ல சுபாவம் இல்லை. இங்கிலீஷ்ல கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. கேரக்டர் அசாசினேஷன்னா ஒருவருடைய நற்குணத்தை நற்பெயரை கெடுக்க எடுக்கும் முயற்சி. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.